ஆண்டவர் ஆபிரகாமுடன் உடன்படிக்கை செய்தார். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பும் அருளும் அமைதியும் மகிழ்ச்சியும் உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. அன்பிற்கு பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, ஆபிரகாமுக்கும் கடவுளுக்கும் ஏற்படுகிற உரையாடல் இன்றைய நாளினுடைய முதல் வாசகத்தில் எடுத்து சொல்லப்படுகிறது. ஆபிரகாம் ஆண்டவரிடத்தில், ஆண்டவரே, நீர் என்னதான் எனக்கு தருவீர் என்று கேட்கிறார். அப்பொழுது ஆண்டவர் அவரை அழைத்து கொண்டு போய், இதோ வானத்தை நிமிர்ந்து பார், வானத்தை நிமிர்ந்து பார், முடியுமானால் விண்மீன்களை எண்ணிப்பார், இவற்றைப் போலவே உன் வழிமரபினரும் இருப்பார் என்று ஆண்டவர் அவருக்கு நம்பிக்கை ஊட்டுவதை பார்க்கிறோம். ஏனென்றால் குழந்தை பாக்கியமின்றி நீண்ட நாட்களாக முதுமை எய்தியவர்களாக அவர்கள் இருக்கிறார்கள். அதனால் அவர்களுடைய வாழ்க்கையில் விரக்தியும் நம்பிக்கையின்மையும் கூட காணப்படுகிறது. ஒவ்வொருவரும் ஒரு விதமாக பேச, தன்னுடைய இயலாமையை குறித்து மிகுந்த கவலைப்படுகிறவராக சாராள் இருக்கிறார். தன்னுடைய மனைவி வேதனைப்படுவதை, கஷ்டப்படுவதை, துயரப்படுவதை ஆபிரகாமும் கண்டுகொண்டு அவருடைய மனமும் துயரப்படுகிறது. ஆண்டவர் மீது முழுமையான விசுவாசம் உள்ளவர், நம்பிக்கை கொண்டவர், கடவுளை சிக்கென பற்றி கொண்டிருக்கிற ஆபிரகாமுக்கு இப்படிப்பட்ட ஒரு சோதனை அவருடைய வாழ்க்கையில் வருகிற போது செய்வது அறியாது திகைக்கிறார்கள். ஆனாலும் ஒருபோதும் அவர்கள் நம்பிக்கை இழக்கவில்லை, அவர்கள் விசுவாசத்திலிருந்து தளர்ந்து போகவில்லை. மனிதர்கள் அவர்களை பலவீனப்படுத்துகிற போது, மனிதர்கள் ஏளனமாக பேசுகிற போது, மனிதர்கள் அவர்களுடைய எண்ணங்களை, சிந்தனைகளை அல்லது அவருடைய விசுவாசத்தை, நம்பிக்கையை கேள்விக்குறியாக்குகிற போது மனம் தளர்ந்து போனாலும், மனம் சோர்ந்து போனாலும் நம்பிக்கை விடாமல் இறுதி வரை விசுவாசத்தை நிலைத்திருந்ததால் தான் இதோ ஆண்டவர் ஆபிரகாமோடு ஒரு உடன்படிக்கை செய்து கொள்வதை இன்றைய நாளின் இறைவார்த்தை சான்று பகர்கிறது. அப்படியாக அவர்களுடைய உடன்படிக்கை என்பது, ஆண்டவர் ஆபிரகாமிடம் இந்த நாட்டை உனக்கு உரிமை சொத்தாக அளிக்க உன்னை கல்தேயரின் ஊர் என்ற நகரிலிருந்து இங்கு அழைத்து வந்த ஆண்டவர் நானே என்று சொல்லி ஆபிரகாமுடன் ஓர் உடன்படிக்கை செய்து கொள்கிறார். எகிப்தில் உள்ள ஆற்றிலிருந்து யூப்ரசித்து பேராறு வரை உள்ள இந்த நாட்டை உன் வழிமரபினருக்கு நான் வழங்குவேன் என்கிற வாக்குறுதி. குழந்தையே இல்லை, வாரிசே இல்லை, வாரிசே இல்லாத ஒருவருக்கு இப்படிப்பட்ட ஒரு உடன்படிக்கையை ஆண்டவர் மேற்கொள்ளுகிறார். வானத்தை நிமிர்ந்து பார்க்கச் செய்து, இதோ இந்த விண்மீன்களைப் போல உன்னுடைய இனத்தை பெருக்கச் செய்வேன் என்கிறார். ஒரு பரந்து விரிந்திருக்கிற நாட்டை உனக்கு உரிமை சொத்தாக்குவேன் என்கிறார். பிரியமானவர்களே, சில பேருடைய நம்பிக்கை, விசுவாசம் என்பது கடவுள் பேரில் நாம் எவ்வளவு ஈடுபாடோடு இருக்கிறோம் என்பதில் வெளிப்படுகிறது. சோர்ந்து போகக்கூடியவர்களாய், மனம் தளர்ந்து போகக்கூடியவர்களாய் நம்முடைய வாழ்க்கை அமைந்தாலும் கூட கடவுள் மீது இருக்கிற உறுதியான நம்பிக்கையினால் இறுதி வரை நாம் பயணித்துக் கொண்டே இருக்கிறோம். நம் பயணம் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது, நம் நம்பிக்கை தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. அதற்கு உங்களில் பல பேர் நீங்கள் சாட்சிகளாக இருக்கிறீர்கள். திருமணமாகாமல் காத்து கிடக்கிறவர்கள் உண்டு. குழந்தை பாக்கியமின்றி நீண்ட நாட்களாக இன்னும் இறுதி வரை நம்பிக்கையோடு காத்து கொண்டிருக்கிற தம்பதியர்கள் உண்டு. என் குடும்பத்தினுடைய சூழ்நிலை மாறிவிடும் என்கிற அசைக்க முடியாத நம்பிக்கையில் ஆண்டவரிடத்தில் விண்ணப்பத்தை வைத்து ஜெபித்துக் கொண்டிருக்கிறவர்கள் உண்டு. இந்த இடத்தில் என் பிள்ளைகளுக்கு நல்லதொரு எதிர்காலம் அமையும் என்று தன் பிள்ளைகளை ஆண்டவரிடத்தில் ஒப்புக்கொடுத்து மன்றாடி கொண்டிருக்கிறவர்கள் உண்டு. உங்களில் எத்தனையோ பேர் நோய் நொடிகளோடு வேதனைப்பட்டு கொண்டு துன்ப துயரத்தில் இருந்தாலும் கூட
ஆண்டவரை மறப்பதில்லை, ஆண்டவரை விட்டு விலகுவதில்லை, ஆண்டவருடைய அந்த தேவ நற்கருணை உட்கொள்வதிலிருந்து ஒருபோதும் தவறுவதில்லை. காரணம் அசைக்க முடியாத நம்பிக்கை, விசுவாசம். என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆபிரகாமனுடைய விசுவாசம் இங்கு வீண் போகவில்லை. கடவுள் அவருக்கு ஒரு வாக்குத்தத்தத்தை தருகிறார். என் அன்பு சகோதர சகோதரிகளே, உங்கள் நம்பிக்கையும் ஒருபோதும் வீணாவதில்லை, உங்கள் விசுவாசமும் ஒருபோதும் வீண் போவதில்லை. கடவுள் உங்களோடும் ஒரு உடன்படிக்கை செய்து கொள்கிறார். அந்த உடன்படிக்கையின்படி நாம் ஒவ்வொருவரும் நல்வாழ்வை பெற்றுக்கொள்கிறோம். அதையே இன்றைய நாளினுடைய நற்செய்தி வாசகம் நமக்கு உறுதிபட எடுத்துச் சொல்லுகிறது. போலி இறைவாக்கினர்களை குறித்து நீங்கள் எச்சரிக்கையாக இருங்கள். ஏனென்றால் அவர்களுடைய எண்ணங்கள், அவருடைய சிந்தனைகள் நம்மை திசை திருப்பி விடுவதாக மாறிவிடுகிறது. ஆண்டவருடைய பக்கமாக இருந்து நம்மை விலக்கி விடுவதாக மாறிவிடுகிறது. மாறாக நீங்கள் எல்லோரும் நல்ல மரமாக இருந்து நற்கனிகளை தரக்கூடியவர்களாக உங்களை நான் ஏற்படுத்தி இருக்கிறேன். ஒருபோதும் உங்களிடமிருந்து நச்சுக்கனிகள் வெளிவரக்கூடாது. நச்சுக்கனிகள் என்பது எப்படி வெளிவரும்? நம்முடைய சொல்லாலும் நம்முடைய செயலாலும் வெளிப்படும். அப்படிப்பட்ட ஒரு நச்சுக்கனிகளை ஒருபோதும் நாம் கொடுக்கக்கூடாது. இந்த சமூகத்தில் பிறந்திருக்கிற நாம், இந்த சமூகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிற நாம், ஒரு குடும்பத்தில் இருக்கிற நாம் எப்பொழுதும் நல்ல மரமாயிருந்து நற்கனிகளை தருகிறவர்களாக மாற வேண்டும். ஒருபோதும் நம்மிடமிருந்து நச்சுக்கனிகளை நம் குடும்பத்திற்கோ, நம் சமூகத்திற்கோ, நம் நண்பர்களுக்கோ நாம் கொடுக்கக்கூடாது. நம்மிடத்தில் நற்கனிகளையே பெற்று மகிழ வேண்டும். நற்கனிகள் என்பது அன்பு, அமைதி, இரக்கம், மகிழ்ச்சி போன்ற நற்பண்புகள் தான். இவைதான் நற்கனிகள். இந்த நற்கனிகளை பிறர் பெற்றுக்கொள்ளும் போது மகிழ்ச்சி அடைகிறார்கள். நச்சுக்கனிகள் என்பது தீமை. தீமை பொறாமை, கோபம், வெறுப்பு, பேராசை, சுய இன்பங்கள், இப்படிப்பட்ட தீமைகளினால் நச்சுக்கனிகளாக நாம் மாறிவிடக்கூடிய நிலையும் வருகிறது. நச்சுக்கனிகளை வேறறுத்து பயனுள்ளவற்றை செய்து நற்கனிகளை கொடுக்கக்கூடியவர்களாய் மாறுவோம். கடவுள் நம்மை 30, 60, 100 மடங்கான ஆசீர்வாதத்தை தருகிற அன்பு மகனாக, மகளாக வாழச் செய்வாராக. ஆமீன்.